வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நீங்கள் பார்த்துட்டு கரிகாலன் vlogs. அதாவது ரொம்ப நாளாக இன்ஆக்டிவ் வந்து நம்ம சேனலில் மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்காக வந்திருக்கோம். நம்ம அதாவது ஒழுங்காக வீடியோ எடிட் பண்ணி போடுறது கிடையாது. ஏப்ரல் மாதம் எடுத்த வீடியோவே நம்ம இப்போ தான் எடிட் பண்ணி போட்டுட்ருக்கோம். அந்தளவுக்கு நிறையா ஒர்க்கு அதில் பிஸியானதுக்கப்புறம் இப்போ தான் மறுபடியும் கேமரா எடுத்து vlog பண்ண ஆரம்பிக்க போகிறேன் நான் மறுபடியும். அண்ட் தென் இன்னொரு 10 நாளில் நான் கேரளா போக போகிறேன். கேரளா போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்த ரைடிங் கியர்ஸ் வாங்கணும், அதாவது ஜாக்கெட் வாங்கணும்னு ஒரு ஆசை. இப்போ தான் காசு சேர்த்து ஒரு வழியாக வாங்குற நிலைமைக்கு வந்திருக்கேன். அது வாங்குறதுக்கு இங்கேருந்து மவுண்ட் ரோடு போக போகிறேன். அதுக்காக தான் இந்த vlog. என்ன பிராண்ட் வாங்க போகிறேன், என்ன கம்பெனி வாங்க போகிறேன், அதெல்லாம் போகிற வழியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற அப்டேட்ஸ் எல்லாமே உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும் என்பதை கோரிக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம கூட கேரளாவுக்கு வர போகிறவன் நம்ம பின்னாடி உட்காந்துருக்கான். வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இங்கேருந்து ஜெமினி பிரிட்ஜ் போகிறோம். ஜெமினி பிரிட்ஜில் தான் ரைனாக்ஸோட எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் இருக்குது. ஓப்பன்லேயே ரிவீல் பண்ணுறேன் நான் என்ன பிராண்ட் வாங்க போகிறேன்ட்டு. எனவே ரைனாக்ஸ் தான் வாங்க போகிறேங்கண்ணா. ரைனாக்ஸில் என்ன மாடலுங்கிறது அங்கே போய் வாங்கினதுக்கப்புறம் நான் காட்டுறேன் என்ன மாடல் வாங்க போகிறேன்ட்டு. ஒரு ஜாக்கெட் வாங்குகிறோம். பின்னாடி பேக் ரெஸ்ட் ஒருமாரி ஜேபி ரேசிங்கில் வரும் கம்பெனியில், அந்த வாங்கி நான் மாட்டலான் இருக்கேன். ஏன்னா என் பேக் வந்து நான் ஷோல்டரில் போட்டு ரொம்ப லாங் எடுத்துகிட்டு போகிறனால ஷோல்டர் பெயின் லைட்டாக வர்ற மாதிரி இருக்குது எனக்கு. அது மட்டும் இல்லாமல் பேக் பெயினும் லைட்டாக, ரொம்பன்னு சொல்ல முடியாது, லைட்டாக வர்ற மாதிரி இருக்குது. சேஃப்டிக்கு நான் இப்போயே அந்த பேக் ரெஸ்ட் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வாங்கி நான் போட்டலான் இருக்கேன். அதான் பேக்கை வந்து அதில் வச்சு நான் நல்லா டைப் பண்ணிட்டேன்னா நான் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வெயிட் வந்து ஓவராக ஷோல்டரில் இறங்காது, ஓட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், லாங் போகிறது கொஞ்சம் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அது வாங்கி மாட்ட போகிறேன். இது ரெண்டு தான் இன்றைக்கி நம்ம வாங்கி பண்ண போகிறது. அவ்வளோதான், காசு இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. அதனால் இப்போதைக்கு இது மட்டும் வாங்கி மாட்டலான் இருக்கேன். ரைனாக்ஸோட ஸ்டோரில் தான் வாங்கணும்னு தெரில எனக்கு. அங்கே எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கணும். ஏன்னா அந்த பிராண்டு தான் வாங்க போகிறோன்னே அங்கே போகிறது தான் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. சரி, போய் போகிற வழியில் சொல்கிறேன் எல்லாத்தையும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்ரோ ரயில் வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பறக்கும் ரயில்கள் இங்கே இருக்கும். இப்போ இந்த ரெண்டு சைடும் பிரிட்ஜு போட்டாங்க. இந்த மெட்ரோ வந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகிடும் டிராஃபிக்லாம். இந்த மெட்ரோ ஒர்க் முடிகிற வரையும் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும் கன்ஃபார்ம். ஒரு கம்பி போடுறதுக்கு 1 வருஷம் ஆகிருக்குது. இப்போ தான் கம்பி போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் சிமெண்ட்டு போட்டு கட்டி முடிக்கிறதுக்குள்ளே இன்னும் 4-5 வருஷம் ஆயிரும். எவ்வளோ பெரிய க்ரெயினு என்ன பண்ணுறான் நடு ரோட்டில். நடு ரோட்லேருந்து ஃபோன் அனுப்பிட்டுருக்கான். வண்டியை பார்க் பண்ணுறது அதெல்லாம் பிரிட்ஜில் பண்ணவே கூடாது, ரோட்டில் ஓரமாக பண்ணலாம். ஆனால் ஃப்ளைஓவர்ஸில் வந்து இதுமாதிரி ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது தான். அது உண்மையாக பொய்யான்னு யாருக்கா தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன்றும் காதில் ஃபோனை வைத்து கொண்டு வண்டி ஓட்டிக்காது, காதில் ஃபோனை வச்சுட்டு வண்டி ஓடக்கூடாது மாதிரிலாம். அவள்தான் கிட்டத்தட்ட வந்தாச்சு. எங்கப்பா இது ஜெமினி பிரிட்ஜ் வந்துட்டோம். இங்கேருந்து பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டரில் தான் கடை. ஸ்ட்ரைட்டாவா? லெஃப்ட்டு தான்டா, இதான்டா மவுண்ட் ரோடு. ரூட்டு தெரியுமா தெரியாதா உனக்கு? கண்டிப்பாடா. கியர்ஸ்லாம் அந்த லைன் தானே சொல்கிற நீ? இந்த லைன்ரா கியர்ஸு. ஆமாம், அதுதான் மேப் போடுறான்னு உன்னை. மேப் போட்டோன்னா கரெக்டாக அந்த கடைக்கு போய் போடுறேன். கரெக்டாக இதான் அப்படி தான். ஓகே, கிட்ட நல்லா தெரிஞ்சுது போ. சரி, வண்டி எங்கே வருது? ஆமாம், இது இடிச்சிட்டியா? சொட்ட மண்டையா? மண்டையை போந்துருவேன் ஒன்று. என் வண்டி நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 8000 ரூபா செலவு பண்ணுறேன். டேய், எங்கே விட்றாரா வண்டியா? ஓகே, அந்த அண்ணா வாட்ச்மேன் வர திருத்துன்னு முழிக்கிறாரு. என்னடா இவனுங்க இந்த கடைக்கு வர மாட்டானுங்களா, ஆனால் வண்டியை மட்டும் விடுவாங்களா அப்படின்ற மாதிரி. எறா, நான் இப்படியே யூட்டனே போட்டுருண்டா. இவனுக்கு பண்ணுற அளப்பறைக்கு நான் யூட்டனே போட்டுருவோம் போல.
கிட்டத்தட்ட ஒரு பெரிய கரேஜே இருக்குங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வண்டி இருக்குது. ட்ரைம் போய் வண்டி மேலே தான் ரைனாக்ஸ் ஷோரூமு. நான் வண்டி எடுக்கலான்னு பார்த்தோன்னா அவர் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. எல்லாமே பெரிய பெரிய அதாவது நம்ம செர்ரி ப்ரோ விளாக் போடுவார்ல, அது ட்ரைம் தான்டா. 4 ட்ரைம் அட்வென்ச்சர். ஆமாம், 4 ஏகப்பட்ட நிற்கிது அந்த கரேஜில். 1200 ஒன்று, 1000 ஒன்று, ஏகப்பட்ட வண்டி நிற்கிது. ஆனால் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே, நம்ம வந்த வேலை வந்து ரைனாக்ஸில் போய்ட்டு ஜாக்கெட் வாங்குறது. அதனால் அங்கே போய்ட்டு நம்ம ஜாக்கெட் வாங்குற வேலையை பார்ப்போம். இவர் தான் நம்ம ரைனாக்ஸோட சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். இவர் தான் நம்மளுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வாங்க போகிற ஜாக்கெட்லாம் காட்ட போகிறாரு. என்ன ரைடு ப்ரோ போகிறீங்க? லாங் ரைட் ஃபுல்லாக லாங் ரைடு ஃபுல் லாங் ரைடு. உங்களுக்கு வந்து பேசிக் பார்த்தா 5750 வரும். ஓகே, இது ஏர்ஜிட், இது என்ட்ரி லெவல் ஜாக்கெட். ஆக்சுவலி இதில் வந்து செஸ்ட் பெல்ட் வராது, பேக்கெட்ஸ் மட்டும் இருக்கும். செஸ்ட் பெல்ட் வேணால் நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். இதே ப்ரொடக்ஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஆட் ஆன் பண்ண 950 வரும். இது என்ட்ரி லெவல் ஜாக்கெட். ஓகே, ஓகேவா? உங்களுக்கு 5750. உங்களுக்கு இல்லை செஸ்ட் பெல்ட்டோட ஆட் ஆன் வேணால் ஹர்பன் எக்ஸ்னு ஒரு மாடல் இருக்குது. ஹர்பன் எக்ஸ்னு இல்லை செஸ்ட் பெல்ட் வரும், பவர் டெக் ஹார்மர் வரும். செஸ்ட் பெல்ட் லெவல் 2. ஓகே, பேக் சேஃப் டெக் ஹார்மர் வரும். பேக் ப்ராடக்ட் ஷோல்டர் இருக்குது, சேஃப் டெக் ஹார்மர் இருக்குது. உங்களுக்கு இது 6000 7000 உங்களுக்கு வந்து ஒரு நல்ல காஸ்ட் வரும். நல்ல ஹார்மர் வச்ச மாதிரி வேணும்னா 7950. இது வந்து டொர்னாடோ ப்ரோ 4 அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு பவர் டெக் ஹார்மர் வரும். செஸ்ட் ப்ராடக்ட் லெவல் 2 வித் சேஃப் டெக் பேக் ப்ராடக்ட் வரும். உங்களுக்கு ஷோல்டர் அண்ட் எல்போ மட்டும் நாக்ஸ் ஹார்மர் வரும். ஓகே, இம்பேக்ட் ஏரியாவில் மட்டும் உங்களுக்கு கார்டியார் மெட்டீரியல் வரும். ஹெவி மெட்டீரியல், அவ்வளோ சீக்கிரம் டேர் ஆகாது. உங்களுக்கு சேஃப் டெக்கோட நாக்ஸ் வந்து குவாலிட்டி அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அப்டேட் இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நார்மல் ஹார்மர்ஸ் கொஞ்சம் தொடும்போது இம்பேக்ட் டைமில் அது ஹார்ட் ஆகிடும். ஓகே ஓகே, இது ஃபுல்லாக மெஷ் தான். உங்களுக்கு நல்லா ஏர் ஃப்ளோ நல்லாவே இருக்கும். ஃப்ளோரசன் கலர் நைட் விசிபிலிட்டிக்காக கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஃப்ளோரசன் ஆரஞ்சு, ஃப்ளோரசன் க்ரீன் போது இதெல்லாம் அதே மாடல் தான். சேம் தான் ப்ரோ, இது எல்லாமே சேம் தான். இல்லை கலர் பார்த்தா 4 கலர்ஸ் வரும். ஆரஞ்சு, க்ரீன், ரெட்டு, ஒயிட் பிளாக் மட்டும் இப்போ ஸ்டாக்கில் அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. மேபி ஒரு 1 மந்த் கழிச்சு தான் வரும். உங்களுக்கு அப்போ நைட் விசிபிலிட்டி ஜாக்கெட் வேணுன்னா இது ஸ்ட்ராங் நாக் டெக்ஸ்னு ஒரு மாடல் இருக்குது. ஓகே, நைட் விசிபிலிட்டி ஃபுல் மெட்டீரியலுமே ரிஃப்ளெக்டர் மெட்டீரியல். நாக் டெக்ஸ்னு ஒரு மெட்டீரியல் வரும், ஃபுல்லாகவே ரிஃப்ளெக்டர் வரும். உங்களுக்கு நைட் விசிபிலிட்டி ஒரு 300 மீட்டர்ஸ்லேயே உங்களுக்கு நான் பார்க்க நார்மலாக இருக்கும். 300 மீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்டராக தெரியும், கிளியராக இருக்கும். அது மேட்ச் பேண்ட் வரும். 11750 வரும் ஜாக்கெட் மட்டும். என்டையர் ஆர்மர் ஃபுல்லாகவே நாக்ஸ். நாக்ஸ் ஆமாம், எல்லாமே செஸ்ட் மட்டும் லெவல் 1 தான் வரும் நாக்ஸில். இது ஷோல்டர் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஸ்லைடர்ஸ் வரும் உங்களுக்கு. இந்த மாடல் பேர் சர்ஜி. இது பார்த்தீங்கன்னா ஹுடி டைப்போட வரும். இது கொஞ்சம் லென்த்து வரும். இது நார்மலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைடிங் தவிர மற்ற வின்டர் சீசனுக்கு நார்மலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி. இது பார்த்தீங்கன்னா இது வந்து கேஸ்குள்ளே மட்டும்தான் போட்டு யூஸ் பண்ணணும். இது கொஞ்சம் ஷார்ட்டாக வரும், ஹுடி டைப்பில் வராது, ஷார்ட்டாக தான் வரும். இது ஜாக்கெட்டுக்குள்ளே மட்டும்தான் போட முடியும். ஏன்னா ஷார்ட்டாக இருக்கும். ஜாக்கெட் என்ன லென்த்தோ அந்த லென்த்து மட்டும்தான் இருக்கும். வெளியே நம்ம யூஸ் பண்ண முடியும். வெளில யூஸ் பண்ண முடியும், நார்மலாக யூஸ் பண்ண முடியும். இது நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். இது நார்மலாக வெளில யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள், ஹூடி டைப்போட வரதுனால. என்ன ப்ரைஸ் வருது? இது 990 வரும் ப்ரோ. இப்போ புதுசாக லான்ச் பண்ணுறது, நியூவாக இப்போ லான்ச் பண்ணாங்க ப்ளூ கலரில். நார்மல் பார்த்தா ஃப்ளோரசன் கலர் தான் வரும். இப்போ புதுசாக ப்ளூ லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே 990 தான். ப்ளவுஸ் ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா ஏர்ஜிடி வரும் 2550 வரும் உங்களுக்கு. இதில் வந்து ஸ்மால்லேருந்து 2XL வரைக்கும் இருக்குது சைஸஸ் பார்த்தீங்கன்னா. ஓகே, இப்போ ஸ்டாம் விவோ வந்து உங்களுக்கு வெர்ஷன் 3 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 5750 வரும் உங்களுக்கு. இது ஓல்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாம் விவோ 2 பார்த்தீங்கன்னா 5000 வரும். இதில் வந்து என்ன வரும்னா ஸ்டிச்சஸ் வந்து உள்ளே வரும். ஓகே, இது ஸ்டிச்சஸ் வந்து அவுட்டரில் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இல்லை வந்து ஃபஸ்ட் ஏர் வென்டிலேஷன் வச்சுருக்காங்க நியூ மாடலுக்காக. ஸ்டிச்சஸ்லாம் கொஞ்சம் மாடல் கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. மாடல்ஸ் கொஞ்சம் டிசைன்ஸ் மாற்றிருக்காங்க. சேஃப்டி வைஸ் தான். ஸ்டிச்சஸ் வந்து அவுட்டரில் கொண்டு வராங்க. ஸ்டிச்சஸ் உள்ளே இருக்கிறனால இங்கே நம்ம ஏரியாவில் பெயின் வரும். அதனால ஸ்டிச்சஸ் வந்து அவுட்லைனில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நக்கல் கார்டு வந்து இதில் வந்து இந்த பிளாஸ்டிக் மோல்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் பழசில் பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் வரும். ஓல்டு வெர்ஷனில் இந்த மாதிரி ஸ்டீலில் துரு பிடிக்கும், அதனால மாற்றிருக்காங்க, அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் நியூ 3ல் ஸ்டிச்சஸ் 2 ஃபிங்கர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க.
உங்களுக்கு ஏர் வென்டிலேஷன். இதில் மொபைல் டச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. மொபைல் டச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபிங்கர்ஸ் மட்டும் மொபைல் டச் பண்ணுற மாதிரி வரும். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டொர்னாடோ ப்ரோ வேரியண்ட் இருக்குது. இது ஃபுல்லாக மெஷ் பேனலில் வரும். கொஞ்சம் ஏர் ஃப்ளோவுக்கு நல்லாவே இருக்கும். இது நம்ம தமிழ்நாட்டில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும்போது ஏர் ஃப்ளோ நல்லாவே இருக்கும். இல்லை ஃபுல்லாக மெஷ் பேனலில் வரும். என்ன ரேட் வந்து 3250 வரும். ஓகே. ஆஃப் கான்லைட். உங்களுக்கு செமி கான்லைட் பார்த்தீங்கன்னா அர்பன் எக்ஸ்னு ஒரு மாடல் இருக்குது. ஓகே. இது செமி கான்லைட். இது 3450 சேம் கான்செப்டாக வந்துடும். உங்களுக்கு ஆஃப் ரோட் க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கிராவல்னு ஒரு மாடலுக்கு தான் 3 மந்த்ஸ் லான்ச் பண்ணாங்க. இது மாடல். ஓகே. 3150 வரும். ஆஃப் ரோடு போகிறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஆஃப் ரோடு ஆமாம், ஆஃப் ரோடு சேம் யூஸ்க்கு வராது. ஆஃப் ரோடு வந்து என்னென்னா நம்ம வந்து ஸ்லோவாக தான் 50-20 ஸ்பீடில் தான் ஆஃப் ரோட் பண்ணுவோம். கிளச்சு பிரேக் இது வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதனால இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு ஆஃப் ரோட் க்ளவுஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஹேண்டில் பண்ணுறது நம்ம ஈஸியாக இருக்கும். கிளச் பிரேக்லாம். ஓகே. அட் லாஸ்ட்டு ஜாக்கெட் பார்த்தாச்சு, க்ளோவ் பார்த்தாச்சு, ரெயின் கோட் பார்த்தாச்சு. நம்ம வாங்க போகிறது ஜாக்கெட்டும் அதுக்கப்புறமா தெர்மல் லைனர் மட்டும்தான். ஏன்னா இப்போதைக்கு அவ்வளோதான் நம்மகிட்ட காசு இருக்குது. அடுத்த வாட்ட காசு எடுத்து மறுபடியும் வந்து ஃபுல்கான க்ளோவும் அண்ட் தென் ரெயின் கவர் தனியாக மறுபடியும் வாங்குகிற ஐடியா இருக்குது. அதுக்கு இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் ஆகும். இப்போதைக்கு நம்ம வாங்க போகிறத மட்டும் நான் காட்டுறேன். எது வாங்கியிருக்கேன், நான் எது நான் செலக்ட் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன்னா போட்டு ஒரு வாட்டை நான் காட்டுறேன் பாருங்கள். ஓகே சரி. பில் காப்பி மெயில் வந்துடும் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. அதை சேஃப் கிளாஸ் கிட்டத்தட்ட எல்லாமே வாங்கியாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம ஜாக்கெட்டும் வந்து தெர்மல் லைனரும் வாங்கியிருக்கோம். இன்னும் நம்ம ஃபுல் கார்ட் க்ளவுஸும் அது மட்டும் இல்லாமல் நீ கார்டெலாம் வாங்குறதா ஒரு பிளான் இருக்குது. இப்போதைக்கு காசு இல்லாதனால அதை வாங்கலை. நெக்ஸ்ட் டைம் அதை வாங்கிக்கிறதா பிளான் போட்டிருக்கேன். இப்போதைக்கு நமக்கு தேவையானது வாங்கியாச்சு. கேரளா ட்ரிப்பு போகிறதுக்கு இது போதும். இன்னும் வண்டிக்கு ஒரு பேக்கில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாட்ட வேண்டியது. அதை மாட்ட அப்படியே வீட்டுக்கு கிளம்புறதா இருக்கேன். போய்ட்டு எல்லாத்தையும் சேஃப்டியாக ரெடி பண்ணி வச்சுட்டு இன்னும் ஒரு 10 நாளில் நம்ம கேரளா ரைடு கிளம்ப போகிறோம். ஓகே, பார்க்கலாம். ரைடில் பார்க்குறவங்கள காட்டுறான். ஜாக்கெட்டு அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று அது தெர்மல் லைனர் 2 மட்டும் வாங்கியிருக்கேன்.